ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இறுதி கட்டமாக இருக்கிற அந்த ஹெட்டு, அதாவது அதர் சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த 5th ஹெட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதர் சோர்ஸஸ் அப்படிங்கிறப்போ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த 4 ஹெட், அதில் இல்லாத சில விஷயம், அது இல்லாமல் சில விஷயத்துலேருந்து அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அதான் எதில் வரும்னா இந்த அதர் சோர்ஸஸில் வரும். ஓகேவா? அதர் சோர்ஸஸில் வரும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இருக்கா? ஸோ இது நாள்லேருந்து தான் வரும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு நானும் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி சில இன்கம்லாம் வருது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதர் சோர்ஸஸில் தான் வந்து அவங்க இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரிஸில் வர இன்கம்மு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம்மு, தேர்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லேருந்து வர இன்கம்மு, அண்ட் தென் ஃபோர்த் வந்து கேபிட்டல் கெயின்ஸ். ஒரு அசட்டை வந்து அவங்க சேல் பண்ணுறப்போ, இல்லை அந்த அசட்டை இம்ப்ரூவ் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் வந்து இன்கமாக ஜென்ரேட் ஆகுதோ அதெல்லாம் கேபிட்டல் கெயினில் பார்த்தோம். ஸோ அது மாதிரி இது 4 விஷயமும் இல்லாமல் கூட சில விஷயம் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துலேயும் கூட நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஹெட்டில் வந்து எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் நம்ம கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அந்த ஹெட்டையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ அதுதான் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த அதர் சோர்ஸஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ரொம்ப ஈஸி. என்னென்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஹெட்லேயும் இதுக்கான விஷயம் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். கடைசியாக அந்த விஷயத்தோட டோட்டல் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டிடக்ஷன்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம், டிடக்ஷன்ஸ் பண்ணுவோம். சேம் லைக் தட் ஒன்லி ஹியர் ஆல்சோ. என்னென்னா, அந்த கேபிட்டல் கெயினில் பண்ண மாதிரி தான் இங்கேயும் வரும், பிஜிபிபியில் பண்ண மாதிரி தான் இங்கேயும் வரும், சேலரிஸில் பண்ண டிடக்ஷன் அதே மாதிரி தான். பட் இங்கே டிடக்ஷன் கொஞ்சம் ஓவராக இருக்கும், அவ்வளோதான். என்னென்னா, நம்ம அதர் சோர்ஸஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிப்போம். என்னென்ன மாதிரியான இன்கம்லாம் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுவோம் டோட்டலாக. ஓகேவா? ஸோ அதுலேருந்தே ஒரு சில டிடக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஆஃப்டர் தட் டிடக்ஷன்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஓகே கைஸ், சரி. இப்போது என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டிவிடெண்ட் இன்கம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா தனியாக இதுதான் சம் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ரேரு. நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் இன்கம் கொஷினு ஆர்எல்ஸ் சம்திங் இந்த மாதிரி வந்து பிஜிபிபியோட இல்லை கேபிட்டல் கெயினோட இந்த மாதிரி சேர்த்து விட்டு நம்மளை டோட்டல் இன்கம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இதுலேருந்து இருக்கிற சில 2 விஷயம் வந்து அங்கே வேறு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம டீல் பண்ணணும். அதுக்காக தான் இதையும் வந்து படிக்கிறோம். ஸோ இதில் என்ன வரும்னு தெரிஞ்சால் தானே நம்ம அங்கே இருந்து டீல் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்ட் இன்கம். ஸோ டிவிடெண்ட்லேருந்து வரும் இல்லையா, ஸோ அந்த இன்கம் என்ன அப்படின்னா அதர் சோர்ஸஸ்லேருந்து தான். ஸோ கேஷுவல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஓகே, அட்வான்ஸ் ஃபோர்ஃபிஷர் டியூ டு ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் ரிலேட்டடாக சில அட்வான்ஸஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கூட இன்கம் தான், இங்கே அதர் சோர்ஸஸ் தான். ஓகே. ஸோ சம்திங் அந்த டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இந்த சம் ஆஃப் மணிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா சம்திங் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சம் ஆஃப் மணி அண்ட் தென் கம்பன்சேஷன். ஸோ போனஸ் ரிலேட்டடாக வர சில சம்ஸ் டோட்டல்ஸ் அதெல்லாம். ஸோ என்னென்ன விஷயம்லாம் வந்து பிஜிபிபியில் நம்ம பண்ண முடியலையோ அந்த மாதிரியான விஷயம் கூட இங்கே வரும். சம் நாட் அண்ட் பிஜிபிபி வில் கம் ஹியர். ஓகே. ஸோ அதுமாரி இதுக்கு முன்னாடி இருந்த 4 கேட்டகரிலையும் இது வராது, இது அந்த ஃபார்மேட்டில் நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் அது அதர் சோர்ஸஸில் வரும். ஓகே. அதுக்கப்புறம் டீம்டு இன்கம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவில் ஒரு சில டிடக்ஷன்ஸை நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிலேட்டடாக இருக்க அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம என்னென்னா 20% வந்து டிடக்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து டிடக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இதுலேருந்து வர ரெக்கவரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிடக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த லெட்டிங் ஆஃப் ஹையர், அதாவது இந்த மாதிரி வந்து மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை வந்து லெட்டிங் அவுட் பண்ணி ஹையர் பண்ணுறது. ஃபேமிலி பென்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஓல்டு ஸ்கீம் படி அந்த ஃபேமிலி பென்ஷனில் என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா 33.33%. ஓகேவா? ஸோ அதுலேருந்தும் அண்ட் தென் வந்து 15,000 கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாட்யூட்டரி லிமிட் வந்து வச்சுக்கிட்டாங்க இங்கே. ஓகே. ஸோ 33.33% ஆஃப் த ஃபேமிலி பென்ஷனா இல்லை 15,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 33.33 தான் ஒன்றுமே இல்லை, 1/3 தான் அப்படி போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா?
ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இது ரெண்டில் நம்ம கண்டுபிடிச்சது விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் வந்து ஃபேமிலி பென்ஷனாக டிரைவ் பண்ணிட்டு இருந்தால் அக்கார்டிங் டு த ஓல்டு ஸ்கீம். ஓகேவா? ஸோ ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் என்ன நியூவாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,000 தான் வந்து ஸ்டாட்டுட்டரி லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 1/3 ஆஃப் த ஃபேமிலி பென்ஷன் தட் ஒன்லி. பட் கீழே இருக்க அந்த 15,000 25,000 வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டில் வந்து விச் எவர் லோவரோ அதுதான் நம்ம ஃபேமிலி பென்ஷனில் இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம டிடக்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மாதிரி கம்பன்சேஷன் என்ஹான்ஸ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு 50% வந்து நம்ம என்ன பண்ணணும், டிடக்ஷன் பண்ணணும். ஸோ மற்ற ஏதாவது வந்து எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இதுக்கு நேச்சராக இல்லை, நம்மளுடைய அதர் சோர்ஸஸ்க்கு நேச்சராக இல்லை அப்படின்னா அதையும் வந்து நம்ம டிடக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இது ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்து அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுலேருந்து ஒரு சில கண்டென்ட்டை எடுத்து ஒரு சில எலமெண்ட்டை எடுத்து நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்லையோ பிஜிபிபிலையோ வச்சு அந்த சம்மோட சேர்த்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, சரியா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது எந்த விஷயம்னா இந்த கேட்டகரியில் அதர் சோர்ஸஸ் கேட்டகரியில் என்னென்னலாம் வருது, முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டது. ஃபேமிலி பென்ஷன் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த கொஷின்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் வந்து வரும். ஸோ அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னா அதர் சோர்ஸஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு விஷயத்துக்கு உள்ளேயும் என்னென்னலாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு சில விஷயத்துலலாம் சப் கேட்டகரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். டிவிடெண்ட் இன்கம்குள்ளே இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வருது, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டோடது, டிபெஞ்சர்ஸோடது, லிக்விடேஷனில் வர டிஸ்ட்ரிபியூஷன், ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல், அட்வான்ஸ் லோன் ஷேர் ஹோல்டரு, ஸோ ஸ்பெசிஃபைடு கன்சர்ன் இது எல்லாமே வருது. அதுக்கப்புறம் வந்து பைபேக் ஷேர்லேருந்து ரிசீவ் ஆகிறது, ஓகேவா? ஸோ அதில் இந்த மாதிரி பைபேக் ஷேர்லேருந்து ரிசீவ் ஆகிறதுல என்னென்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸு, அந்த பைபேக் ஷேர்ஸில் பேமெண்ட் பண்ணுறது, ஓகே? ஸோ ஆன் டிமர்ஜர் பண்ணுறது இது எல்லாமே என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, ஓகே? அதுக்கப்புறம் இன்ட்ரம் டிவிடெண்ட் இது வந்து எடுக்கணும், ஓகே கைஸ்? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிவிடெண்ட் இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் வந்து டீம்டு டிவிடெண்ட், லோன் அகைன்ஸ்ட் கிராண்டட் பிஸ்னஸ், ஓகே? பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக கிராண்ட் ஆகிற லோனும் டிவிடெண்ட் பெய்டு செட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எடுக்காதீங்க. டிவிடெண்ட் அது ரிலேட்டடாக வருது, டிவிடெண்ட் பார்த்தோன்னே நம்ம எடுத்து போடுற போகிறோம், ஓகேவா? ஸோ பெய்டு செட் ஆஃப்னா எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் இன்கம் இன் த சென்ஸ், ஸோ இந்த பெட்டிங் கேம்லிங் இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இங்கே பாருங்கள் லாட்ரிஸு, கிராஸ்வேர்ட் பசில், ஹார்ஸ் ரேஸ்லேருந்து வின் பண்ணுறது, கார்ட் கேம்லேருந்து வின் பண்ணுறது, பெட்டிங் கேம்லிங் என்னத்தையும் விட மாட்டோம் போல் எல்லாத்துக்கும் டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீப்ட், இந்த மாதிரி கம்பன்சேஷன், என்ஹான்ஸ் கம்பன்சேஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபெயிலியர் நெகோசியேஷன், அதாவது ஒரு வாக்குமூலத்தில் நம்ம நெகோசியேஷன்ஸ் ரிலேட்டடான ஃபெயிலியர்ஸ், ஸோ இது மாதிரியான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நெகோஷியேஷன்ஸ்க்கான ஃபெயிலியர்ஸில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஃபிட் ஆகும் அட்வான்ஸ். ஸோ அது ரிலேட்டடான இன்கம். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் மணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன், ஸோ விச் இஸ் எக்ஸீட்ஸ் 50K, அது வந்து என்னென்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் 50Kல எக்ஸீட் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஸோ அது வந்து இந்த சம் ஆஃப் மணி அப்படிங்கிறப்போ. ஸோ ஃப்ரம் என்ன எடுத்துலன்னா இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ஆஃப் பில்டிங் இந்த மாதிரி, ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ வித்தவுட் கன்சிடரேஷன் பார்க்குறப்போ அது வந்து 50K. இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி பார்க்குறாங்க, ஓகே? ஹையர் தேன் 50Kவா இல்லை 10% ஆஃப் கன்சிடரேஷனான்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஹையர் தேனாக இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனாக ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆகுது, ஓகே? நெக்ஸ்ட் திங் என்னென்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டி? ஸோ இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வித்தவுட் கன்சிடரேஷனுக்கு எக்ஸீட்ஸ், அதாவது 50K எக்ஸீட்ஸ் ஆனால் ஓகே. ஸோ இன் தட் இப்போது நம்ம இன் கேஸ் ஆஃப் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னா நத்திங், இந்த ஃபேர் வேல்யூக்கும் அதாவது இந்த 50K எக்ஸிட் ஆக்சுவலி அந்த அமௌண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ், ஓகேவா? அவ்வளோதான், ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரியான விஷயம்ல எக்ஸப்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து மேரேஜில் கொடுக்குற கிஃப்ட்டு, அண்டர் அ வில்லு கிஃப்ட்டு, ட்ரஸ்ட்டில் கொடுக்குற கிஃப்ட்டு, ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னென்னா எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கேபிட்டல் கெயின்லேயே வருது. அதர் சோர்ஸஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதர் சோர்ஸஸில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு மட்டும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, சம்ஸ்லலாம் பார்த்துக்கோங்க எப்படி வந்து போட்டிருக்காங்க அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோ வந்து அதர் சோர்ஸஸ் வெற்றிகரமாக வந்து 5 ஹெட்ஸையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் செட் ஆஃப் கிளப்பிங் வந்து நான் போடுவேன், ஓகேவா?
ஓகே கைஸ், அதுக்கப்புறமா ஏதாவது சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஜிஎஸ்டி வந்து அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இன்கம் டேக்ஸ் வந்து நான் லெஸ்ஸாக தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஜிஎஸ்டியில் அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ அதில் நம்மளுக்கு ஈஸியான சாப்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணனால இன்கம் டேக்ஸில் செலக்டிவாக தான் நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவும் போடுவேன். ஓகேவா? நோட்ஸ் எதுவும் வேணும்னா, வீடியோ வேணாம், நோட்ஸ் மட்டும் ஓகே அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நோட்ஸ் வச்சுருக்கேன், எல்லாத்துக்குமே நோட்ஸ் வச்சுருக்கேன். பட் நான் ப்ரிப்பேர் பண்ணது இவ்வளோ தான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அண்ட் கிளப்பிங் வந்து போட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.